மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சில சொல்யூஷன்ஸ் கண்டிப்பா உண்டு. மிதுன ராசி பொறுத்தளவுக்கு உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது தலைமையில இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டா, நீ அதாவது அனாவசியமா சில விஷயங்கள் வாங்கின கடன் நிறைய நல்ல விஷயத்துக்கு வழிகாட்டும். மிதுன ராசிக்கு குழப்பத்தை அதிகமா இருக்கும். குழப்பம் தீர்ந்து அடுத்து உனக்கு நல்ல விஷயங்கள் எவ்வளவு வருதோ அவ்வளவு இந்த மாதிரியான சில சில விஷயங்களும் வரும். வணக்கம். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்ரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகா கணபதி துணை கொண்டு நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த பராபவ வருஷம் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தலைமேல் கத்தி. இது மிக முக்கியமான ஒரு பதிவு. 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்னம், நம்மளுடைய 9 கிரகம், இதெல்லாம் தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை, அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிக்கத்தில் தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு போகிறது. இப்போது இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னு சொன்னால் எந்த கிரகத்துடைய ஆதிக்கத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் புத பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம இருப்போம். இப்போ நாளைக்கு வியாழக்கிழமைனா யாருடைய ஆதிக்கம்? குரு பகவானுடைய ஆதிக்கம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்போ அந்த ஆதிக்கத்தில் நம்ம இருக்கும்போது அன்றாடம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் இருப்பாங்க. வேலையில் இருக்கிறவங்க இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இருப்பாங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, இப்படி நிறைய பேர்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்க தலைமேல் கத்தி. என்ன தலைமேல் கத்தி? இந்த பராபவ வருஷம் நமக்கு என்ன சொல்ல வருது, இதனால நமக்கு என்ன சொல்யூஷன்ஸு, எந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும். கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எங்கே எந்த இடத்துல எந்த கோவில்கள் நான் சொல்லியிருக்கேன், அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக இந்த பராபவ வருஷம் நீங்கள் போய் வந்து ஆகணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது நமக்கு ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஏற்கனவே நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சில நேரங்களில் நமக்கு அந்த சந்தோஷங்கிறது நமக்கு இல்லாமல் இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன பண்ணணும்? இறைவனை தேடி நம்மளால் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம நட்சத்திர கோவில், நம்மளுடைய இந்த பராபவ வருஷத்தில் இந்த தலைக்கு மேல் கத்தி இருக்கிறது அப்படின்னா அது என்ன விஷயம், அது என்னங்கிறத முழுமையாக பார்த்து அந்த கோவிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் மிக 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 சிறப்பான ஒன்று. வாங்க வீடியோக்குள்ளே போல கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், எந்த கோவில் சொல்லியிருக்கேன், அந்த கோவிலில் போய் என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சில சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக உண்டு. மிதுன ராசி பொறுத்தளவுக்கு உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமையில கத்தி அப்படின்னு சொல்லும்போது என்ன தெரியுமா, இவங்களா போய் சில விஷயத்தை எடுத்து விட்டுக்கிறது. நீங்களா போய் தலையை உள்ளே விடாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தலைமையில கத்தி அப்படின்னு எது மேலே இவங்களுக்கு தலைமையில கத்தி? குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் ஒரு தலைமையில கத்தி, இது ஒன்று. ரெண்டாவது தலைமையில இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால், நீ அதாவது அனாவசியமாக சில விஷயங்கள் வாங்கின கடன், இன்றைக்கும் உன்னுடைய கடன் பிரச்சனை உனக்கு வந்து உன்னுடைய பணப்பிரச்சனை இன்ன வரைக்கும் தீரலை. இந்த பராபவ வருஷமாவது எனக்கு தீருமா, என்னோட இந்த பராபவ வருஷம் எனக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் உனக்கு தீரணும், ஒரு சில விஷயங்கள் உனக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ அதற்கு தகுந்த சில வழிபாடுகள், அதற்கு தகுந்த இந்த பராபவ வருஷத்தில் இந்த சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதத்துக்குள்ளே, அதாவது 4 மாதமாக பிரிச்சுக்கிற, முன்னாங்க 12, 4 மாதமாக சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை, அந்த மாதிரி 4 மாதமாக உனக்கு எப்போ அந்த ஒரு விஷயங்கள் தோன்றுதோ அப்போ அந்த ஒரு சில நேரங்களில் கோவிலில் போய் செய்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயத்துக்கு வழிகாட்டும். மிதுன ராசிக்கு குழப்பத்தை அதிகமாக இருக்குது, குழப்பம் அதிகமாக இருக்குது. குழப்பம் தீர்ந்து அடுத்து உனக்கு நல்லது நடக்க போகிறது. நிறைய நல்ல விஷயங்கள், பாசிட்டிவாக 100 விஷயங்கள் உன்னை தேடி வரப்போகிறது. ஆனால் அதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். உன்னுடைய மனநிலை கரெக்டாக இருக்கணும். நீ செய்ய வேண்டிய போக வேண்டிய கோவில், உனக்கு டைம் கிடைக்கும்போது கோவிலுக்கு போக, டைம் கிடைக்கும்போது சில விஷயங்கள் பண்ணு. அப்படியே ஒரு விஷயங்களாக பண்ணும்போது உனக்கு நிறையா நல்ல விஷயங்கள் வரும். ஆனால் பெண்ணால் கெட்ட பேர் வரும். நீ ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குற, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்க, யாராவது ஒரு கேர்ளால், யாராவது ஒரு லேடியால் உனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு பிரச்சனை வரும். அப்போ அந்த பிரச்சனையை
எப்படி நீ ஸ்லாட் அவுட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோ. ராஜகோபம் 2, துக்க செய்தி அப்படின்னு சொல்லும்போது 5, துக்க செய்தி 5. ஏன் இந்த துக்க செய்தி அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இந்த பராபவ வருஷத்துல இவங்களுக்கு இந்த செய்திகள் வரும். யார் மூலமாவது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வருது, யார் மூலமாக சில விஷயங்கள்லாம் வருது அப்படிங்கிறது வரும். வீட்டில் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் அவர்கள் திடீர்னு கீழே விழுந்து கைகால் முறிவு அப்படிங்கிறது உண்டு. நல்ல விஷயங்கள் எவ்வளவு வருதோ அவ்வளவு இந்த மாதிரியான சில விஷயங்களும் வரும். நேத்து நடந்த ஒரு விஷயம், மிதுன ராசிக்கு நேத்து நடந்த ஒரு விஷயம். 71 வயசு ஆறுது இப்போ, பராபவ வருஷம் இப்போ பிறந்து நேத்தி தான் நினைக்கிறேன். இப்போ பாத்ரூம்லேருந்து கீழே விழுந்து ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஸோ ரொம்ப கரெக்டாக இருக்கணும் மிதுன ராசி பொறுத்த அளவுக்கு. அதனால தான் நம்மளால் முடிஞ்சதை நம்ம எவ்வளோ நம்ம தெய்வ ஸ்லோகங்கள் சொல்கிறோமோ எவ்வளோக்குள்ள அதாவது ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீகமாக நம்மளுடைய விஷயத்தை நம்ம ஓரளவுக்கு பார்த்துக்கணும். தெய்வத்துக்கு நேரத்தை நம்ம எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த நேரம் கிடைக்கும் போது நல்ல ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த பராபவ வருஷத்தில் எந்த கோவிலுக்கு நமக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த கோவிலுக்கு நம்ம விரதம் இருந்து நம்ம போகிறது. ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம எப்படி போகிறோமோ அந்த மாதிரி அந்தந்த ஸ்தலம்னு இருக்கு. அந்தந்த ஸ்தலத்துக்கு போகும்பொழுது அவங்க வாழ்க்கையில மேல மேல நன்னா இருப்பாங்க. அதுலேயும் இப்போ இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது எந்தெந்த விஷயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி இருக்கு, மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி இருக்கு, அதே போல புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி இருக்கு. இதுல இந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசின்னு சொல்றோம் இல்லையா, காளஹஸ்தி கோவிலுக்கு போயிட்டு வரணும். கண்டிப்பா காளஹஸ்தின்னு சொல்றோம் இல்லையா, காளஹஸ்தி கோவிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வரணும். அதே போல திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, இந்த கோவிலை நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி தான் போயிட்டு வரணும். அரவிந்த லோச்சனர் ஆலயம்னு பேரு. லொக்கேட்டட் எங்க அப்படின்னு கேட்டா திருநெல்வேலி சைடு தான். மேப் போட்டு பார்த்து அந்த கோவிலுக்கு அந்த நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா போயிட்டு வரணும். போயிட்டு வந்து அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதே போல இவங்க மிருகசீரிட நட்சத்திரம் மிதுன ராசி அப்படின்னு சொன்னா திருவெண்காடு போயிட்டு வரணும். திருவெண்காடு அப்படிங்கிறது புதன் ஸ்தலம். அந்த புதன் ஸ்தலத்துக்கு போய் பிரம்ம வித்யாம்பிகை சுவாமி அம்பாள் தரிசனம் பண்ணி, சுவாமி அம்பாளுக்கு சுவாமிக்கு வெல்வ அர்ச்சனையும் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனையும் செய்து புத பகவானுக்கு 17 தீபமும் ஏற்றி அந்த மிதுன ராசிக்காரர்கள் வர வேண்டும். கூடியமான வரைக்கும் அந்த ஏதாவது ஒரு கோவிலுக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா ஒரு முடிகையர் கட்டிட்டு வாங்க கையில. ஆண்களாக இருந்தால் வலதுகை, பெண்களாக இருந்தால் இடதுகையில கட்டிட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்தை தரக்கூடியதாக இருக்கும். பாசிட்டிவான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது தலைக்கு மேல கத்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது நமக்கு சொல்றோம் இல்லையா, பேச்சு வாக்கில் கூட நம்ம சொல்றோம் இல்லையா, ஐயோ நான் என்ன செய்ய, எனக்கு என்னோட பிரச்சனை எனக்கு அந்த மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லி புலம்புறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இப்போ நமக்கு நேரம் நமக்கு இப்படி இருக்கு, அது நம்ம எந்த அளவுக்கு நம்ம பண்றோம், அது விலகி போறதுக்கும் அது நம்ம கிட்ட இறங்குறதுக்கும் நம்ம கையில தான் இருக்கு. அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கு.